அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இனோவேஷன். நான் வேலம்மாள் பள்ளியில் 11ஆம் வகுப்பு ஆசிரியர் பயின்றேன். நான் இன்று உங்களிடம் திருக்குறளை முன்னிட்டு ஒரு கதையை கூறுகிறேன். அதற்கு முன் நான் அணிந்த வேடம் மாணவன் வேடம். இந்த கதையின் கதாபாத்திரமான கதாநாயகன் கண்ணன். இவனுக்கு ஒரு தம்பி இருக்குது. அம்மா அப்பா மொத்தம் 4 பேர். நான் கதைக்கு போகிறேன். கதையை பார்த்தீங்கன்னா கண்ணன்ற கதாநாயகன் வந்து ரொம்ப நல்ல படிக்கிற பையன், ரொம்ப அறிவாளி, அதே மாதிரி நல்ல விளையாடும். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப துருத்துருவான பையன், ரொம்ப குடும்பத்தில் சொல்லுவான். காலையில் எழுந்திரிச்ச உடனே மையை வந்து அவன் தம்பியோட மீசில் பூசுவான். இதுதான் குடும்பம் அப்படின்னு கேட்கணும். இல்லை, இதை விட பல குடும்பங்கள் செய்யணும். பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் வந்து பள்ளி அறைக்கு வந்துட்டு அப்போ என்ன பண்ணாங்கன்னா குடும்பத்தில் செய்யணும் அப்படின்னு நினச்சி கதவு மேலே குப்பை தொட்டி வைக்கிறான். குப்பை தொட்டி வச்சா சும்மாவா இருப்பான். அவன் நண்பன் வந்து உடனே கதை கொடுக்க அந்த குப்பை தொட்டி அவன் மேலே வந்து இவன் ரொம்ப அழுப்படுவான். இதை பார்க்காம இன்னைக்கு ரொம்ப ஃபோன் பண்ணினா அவன் நண்பன் நம்ம ஆசிரியரிடம் கூறினான். இந்த மாதிரி கண்ணன் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி குப்பை தொட்டி வந்து எவ்வளோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்க ஆசிரியர் வந்து அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆசிரியர் வந்து கண்ணன் நல்லா படிக்கிறான், என்ன ரொம்ப குடும்பத்தமைப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, கண்டிக்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து அப்பா சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சமாதானம் பண்ணுறாங்கன்னா இது சின்ன வயசு தான், காலம் போக போக அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு அவங்க அம்மா சமாதானம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி ஆசிரியர்கள் வாங்கி அண்ணனும் தம்பியும் பட்டாசுகளும் வாங்கி வெடிக்க போனாங்க. வெளியில் வந்து வாங்கின படத்தில் தரையில கீழே வச்சு ஒன்றுனா கொஞ்சம் வச்சுருந்தாங்க, எல்லாரும் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கதாநாயகன் கண்ணன் வந்து என்ன பண்ணான்னா நாயோட பாடியில் பட்டாசை வச்சு கொளுத்தி வச்சிட்டான். தம்பி வேணாம்னு என்ன சொன்னாலும் கேட்காம பற்ற வச்சிட்டான். அந்த நான் என்ன பண்ணிச்சு, கண்ணனையும் அவன் தம்பியும் வந்துச்சு. அவன் தம்பி வீட்டுக்கு ஓடினான். ஆனால் கண்ணன் கீழே வச்ச பட்டாசு மேலே தடுக்கி வந்து அந்த பட்டாசு மேலே கொடுத்தான். இப்போது அந்த நாய் வந்து அந்த பட்டாசை வந்து அந்த எரிஞ்சிட்டு பட்டாசு வந்து இவன் மேலே போட்ட உடனே பட்டாசெல்லாம் வெடிக்க இவன் வந்து தீக்காயம். அவங்க அம்மா அப்பா பார்த்து உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா வலத்த காயம் ஏற்பட்டிருந்தாலும் அவனுக்கு உயிருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்போ அவங்க அப்பா அவனை பார்த்து நீ மற்றவனுக்கு இந்த நாய்க்கு துன்பம் சரி நினைச்சேன், ஆனால் அந்த துன்பம் முடிக்கே தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அதான் எனக்கு கண்ணன் என்ன சொன்னாங்க, அவங்க அப்பா அம்மா பார்த்து அம்மா நான் பண்ண தம்பிதான், அப்பா நான் பண்ண தம்பிதான், இனிமேல் நான் யாரும் தீங்கு நினைக்க மாட்டேன், தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த காலையில் நம்ம என்ன திருப்பி எடுக்கலாம்னா பிறர்க்கென்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே ஒரு முற்பகலில் மற்றவர்கள் தீங்கு செய்தால் பிற்பகலில் அத்தீங்கு தமக்கே வரும் என்று என் உரையை சொல்லி வாய்ப்படுத்திய தமிழாசிரியருக்கும் பள்ளிக்கும் நன்றி.